அப்பாடா எப்படி டீ போட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். அத்தைக்கு நாத்தனாருக்கு தெரிஞ்சுன்னா இங்க எங்களுக்கெல்லாம் போடலையான்னு கேட்பாங்களே. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம் மேடம். அடே சின்ன பொண்ணு, என்ன காப்பிமான் ரொம்ப தூக்குது இன்னைக்கு. சூப்பரா இருக்கும் போலயே. எனக்கு கிடைக்குமா காப்பி? என்னங்க கேக்குறீங்க? உங்களுக்கு இல்லாத காப்பியா? உங்களுக்கு எனக்கு தான் சேர்த்து போட்டிருக்கு, எடுத்து குடிங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன பொண்ணு. அப்படியே அந்த காப்பியில் கொஞ்சம் சக்கரை தூக்கெல்லாம் போட்டு குடுக்குறியா? நான் சூப்பரா குடிச்சுக்குவேன். உங்களுக்கு இல்லாத சக்கரையாங்க எல்லாம் நான் போட்டு தரணுங்க. ஆனா ஒண்ணுங்க, சீக்கிரம் குடிச்சிருங்க. இல்லைன்னா அத்தை வந்தாங்கன்னா என்னடா பொண்டாட்டி வந்தோன்னா அம்மா பாசம் போயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. நான் வேற நம்ம 2 பேர்த்துக்கு தான் காப்பி போட்டுருக்கோன்னா அப்புறம் ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஏச்சுன்னு போல இப்படி பயக்கிற நீ என்னோட பொண்டாட்டி தானே. எங்க அம்மாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு வெளியே போலாமா? நம்ம வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அட போங்க, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான்லாம் வர்றதுக்கு தயார் தான். ஆனா அத்தைக்கிட்ட நீங்க தான் பர்மிஷன் கேட்கணும். எனக்கெல்லாம் தெரியாது. அப்ப நீ வர்றன்ட்டில எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கூட்டிட்டு போறேன் அம்மா கிட்ட கேட்டு. சரி எடுங்க, கையெடுங்க, யாராச்சும் வந்துட போறாங்க. யார் வந்து எனக்கு என்ன பயம்? என் பொண்டாட்டிக்கே நான் பிடிச்சிட்டு இருக்கேன். யார் என்ன சொல்ல போறா? அம்மா இங்க பாருங்க, உங்க பையனை எப்படி இருக்கிறாங்கன்னு. பொண்டாட்டி கையக்குள்ள இப்படி கிடக்குறான் பாருங்க. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா? நம்புனீங்களா? என்ற புருஷனால இந்த மாதிரி எனக்கு பண்ணனா நல்லா இருக்கும். ஆனா பண்ணவே மாட்டான். அட பாவி, என் பையன் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். எப்படி எல்லாம் இருந்தா என் பையன்? என்கிட்ட கூட இந்த மாதிரி பேசுனது இல்லையே. இப்ப எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா கூட. நல்லா வளைச்சு போட்டுக்கிட்டேன்ற பையனை. அடியே, நம்ம வர்றப்பவங்க என்னடி பேசிட்டு கிடந்தாங்க? எங்க நைட்டு வெளியே சாப்பிட போறாங்களாமா. சாப்பிட போவாங்க, இவங்க போவாங்க, நல்லா போவாங்க. நான் விட்டா தானே இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. இப்ப என்னன்றது? கூப்பிடலாமா இல்ல கம்மனு போயிடலாமா? போயிடலாம். நம்ம ஆள்ல போய் உட்காந்து கிடக்கலாம். அப்புறம் வர்றப்ப அவனை வச்சுக்கலாம். ஏ நன்றி, அவன் வெளியே வரட்டு, அப்புறம் பாத்துக்கலாம் அவனே. அப்படியாம்மா? சரி வா. இங்க நடந்த ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. அவன் வரட்டும், அவன்கிட்ட நீ கேக்குற கேள்வி இல்ல. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேமா, உன்கிட்டயே தான் அம்மா இருப்பேன், நீ சொல்றதம்மா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லணும். இங்க இப்படி பல்ட்ட பண்ணிட்டு அங்க ஜோக்கர் மாதிரி ஆயிட்டேன்னு ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொன்னா? ஜோக்கரா? அவன் இப்ப வருவான் பாரு, என் காலை விழுந்து எப்படி கதறுவான் பாரு. ஜோக்கர் நான் சொன்னேன். நீ இன்னும் என்னோட சுயரூபத்தை பார்த்தது இல்லையே, இப்ப பாப்ப. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. அம்மா வந்துட்டான், பின்னாடிதான் நிக்கிறான் அவன். டேய் முருகா, என்னடா அது? என்ன நினைப்புல வர? கையை இப்படி வச்சிட்டு இருக்க? மொழியே சரியில்லையா, மூஞ்சி சரியில்லை, வேலைக்கு கிளம்புறியா? அது வந்து ஒண்ணு இல்லம்மா. நான் சும்மா கையை நீட்டிட்டு வந்தேன். கை வலிச்சுட்டு இருந்துச்சா, அதான் நீட்டி இது பண்ணிட்டு வந்தோமா. அதுதான், ஒண்ணு இல்ல. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? அம்மா பாருமா, அவன் பையன் என்னென்ன சொல்றான்னு. எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காத, அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அண்ணா இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சமையல் கட்டுக்குள்ள? என்னம்மா கேள்வி? சமையல் கட்டுலயும் கூட இத்தனை நேரம் நிக்க கூடாதான்? நான் எங்க ஹோட்டல்ல இருக்கிற சமையல் கட்டுலயே நின்னுட்டு இருந்தேன். நம்ம வீட்டு சமையல் கட்டுல தான் நின்னுட்டு இருந்தேன். இது என்ன பெரிய குத்தமா? குத்தமா பத்தமா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லடா. நாங்கெல்லாம் எப்பயாச்சும் சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நீ இத்தனை நேரம் வந்து நிப்பியாடா? ஒரு 5 செகண்ட் வந்து நிப்பியா? நின்னோன்னு அம்மா எனக்கு முடியலம்மா, வேர்க்குதம்மா, கோர்க்குதம்மா அப்படின்ட்டு ஓடிடுவேன். இப்ப என்னங்க வேலை? ஐயோ, சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தது தெரிஞ்சிருச்சு போல அம்மாக்கு. அந்த இப்படி கோவமா இருக்கிறாங்க. ஐயோ, இப்படியே விட்டா சின்ன பொண்ணுக்கு அம்மாக்கு சண்டை வந்துடும். நம்ம நைஸா கலந்துக்க வேண்டியதான். இங்கே நின்று பேசிட்டு இருந்தா இதுக்கு மேல ஆயிரும் சண்டை. அது அங்க பாருங்க, 2 பேரும் மாம்பழம் வித்துட்டு வராங்க. என்னது மாம்பழமா? அடியே புடி, மாம்பழம் விக்கறாங்களா? 2 கிலோ நீ வாங்கி போடலாம். அப்பதான் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடலாம். புடி ஓடி போய். ஆமாம்மா, நானும் போய் பாக்குறேம்மா. விடி ஜூட், இது நல்ல சான்ஸ். ஓடிட வேண்டியதான். அம்மா ரொம்ப வாய் இழிக்காத, பல்லு எல்லாம் விழுந்துரு போகுது கீழே. என்னடி இது வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க? மாம்பழம் எங்க? மாம்பழமாவது கீழமளமாவது உன் பையன் நம்ம 2 பேர்த்து நல்லா ஏமாத்திட்டு எக்ஸப் ஆயிட்டான். என்னடி சொல்ற? அப்பா அம்மா போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாங்கற. அப்புறம் என்ன நான் இந்தியில சொல்லிட்டு இருக்க? காதுன்னு கேட்க மாட்டேதா வயசானதுல இருந்து? வெற்றி வருவான்ல சாயங்காலம், இங்க தானே வருவான். அப்ப வச்சுக்கிறேன் அவனை. ஆமா, நீ நல்லா கேப்ப. சாயங்காலம்னா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் ஆயிருவ. ஏ வெற்றி பாத்துக்கலாம். அவளை இப்ப கவனிக்கலாமா? ஆமாமா, நீ நல்லா கவனிப்ப அவளை. ஒரு வார்த்தை பேசினாவே நீ 9 அடி தள்ளி நிப்ப. அவகிட்ட போய் நீ வச்சுக்க போறியாக்கும். பாக்குறியாடி நான் அவளான்னு? சரி வா பாக்கலாம் வா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதைய மட்டும் நான் பாத்துட்டு வந்துடுறேன்.
அடச்சே, எல்லாரும் இப்படி தப்பிச்சு ஓடிட்டாங்களே. இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை வரும்னு நினைச்சேன், எதுவுமே நடக்கல. ச்சே.